ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான இலக்கணத்துல இருந்து 25 கேள்விகள் தான் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சந்திப்பிழை முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒருமை பன்மை அறிதலும் போன கிளாஸ் நம்ம முடிச்சிருந்தோம். கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லகர 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 வேறுபாடு பார்க்க போறோம். ஓகேங்களா? லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் காஞாச்சா பொறுத்த வரைக்கும் 18 எழுத்துக்கள். 18 எழுத்துக்கள் வந்து நிறைய விஷயம் ஒரே மாதிரி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களும் இருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த ஒலி ஒரே மாதிரியான ஒலியை கொடுக்கக்கூடிய வெவ்வேறு எழுத்துக்களுக்கு என்ன வேறுபாடு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, கிளாஸ்க்குள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா லகர 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 வேறுபாடு. ஓகேங்க. சோ இந்த மூணுத்துக்குமான டிஃபரன்ஸ் சின்ன லா, அதுக்கு கொஞ்சம் பெரிய லா, அப்புறம் பெரிய லா. ஓகேங்களா? இந்த மூணு லாக்குமான டிஃபரன்ஸ பத்தி வேறுபாடை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த லான்னு சொல்றோம் இல்லையா, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லகர. இந்த சின்ன லகர. ஓகேங்களா? சின்ன லா நம்ம சொல்லுவோம். இந்த லகர பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கான வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த லா பொறுத்த வரைக்கும் நாவின் இரு பக்கங்கள் தடித்து. ஓகேங்களா? நாக்கோட 2 பக்கங்களும் கொஞ்சம் நம்ம தடிச்சு சொல்ற மாதிரி இருக்கும் இந்த லா. அப்புறம் மேல் பல் இருக்கு இல்லையா, மேல் பற்களோட அடியை தொட்டு, அடி அப்படின்னு சொல்லும் போது நம்ம உள்ள ரொம்ப அடியை தொட மாட்டோம். மேலோட்டமா இருக்கக்கூடிய அந்த அடியை தொட்டு நம்ம தொடுவதால் இந்த லகரம் அப்படிங்கிறது தோன்றும். ஓகேங்களா? அதே மாதிரி இது பாக்குறதுக்கு இப்ப லான் போடுறோம் இல்லையா, அப்படி இது பாக்குறதுக்கு வா மாதிரியே இருக்கா. அதனால இது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வகர லகரம் அப்படின்றது நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இதுக்கான சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வகர லகரம். ஓகேவா? மறக்கக்கூடாது. இதுக்கான சிறப்பு பெயர் என்னன்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்பர் 2. ஓகேங்களா? இந்த லா, இந்த லகரம் அப்படின்னும் போது இதுவும் அதேதான். நாவினோட இரு பக்கத்தையும் தடித்து நம்ம சொல்ற மாதிரிதான் இருக்கும். மேல் அன்னத்தோட நம்ம மேல என்ன பார்த்தோம்? இது வந்து சும்மா மேல மேல பல்ல மட்டும் தொட்டுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது சொல்லும் போது லகரம். ஆனா இந்த லகரத்தை சொல்லும் போது மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுவதால் இந்த லகரம் தோன்றும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எங்க தோன்றும்? மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த லகரம் தோன்றும். ஓகேவா? இது ஏன் இத வந்து இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது. இங்க கொடுத்திருக்காங்களா பொது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பொது லகரம். ஓகேங்களா? சோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது லகரம்னு இதை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சின்னலாவும் இல்லாம பெரியலாவும் இல்லாம ஒரு மீடியமான ஒரு ஓசையை கொடுக்கறதுனால. ஓகேங்களா? நடுவுல இருக்க ஒரு ஓசையை கொடுக்கறதுனால இதுக்கு வந்து பொது நகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. இதுக்கான சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பெயர் அப்படின்னா பொது லகரம். ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா இந்த லா வந்து பாக்குறதுக்கு நா மாதிரியே இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இது நா மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேரு நகர லகரம். இதோடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்கு இதுக்கு. ஒண்ணு என்ன? பொது லகரம். இன்னொன்னு என்ன? இன்னொன்னு நகர லகரம் அப்படின்றதா இது இன்னொரு சிறப்பு பெயர். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ழா. ஓகேங்களா? வாழைப்பழம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வாழைப்பழம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். கரெக்டா? இப்போ வாழைப்பழம் சொல்லும் போது இந்த லாக்கான உச்சரிப்பு பாத்தீங்கன்னா மொத்தமா வேற மாதிரி இருக்கும். நாவின் நுனி மேல் நோக்கி. இது எப்படின்னா நாவோட நுனியவும் தொட்டுட்டு மேல் நோக்கி அது வளைந்து வருடுவதால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை மேலோட்டமா நாக்கால வருடுவோம் நம்மளோட மேற்தாடைய. அப்படி வருடும் போது நமக்கு பிறக்கிறதுதான் இந்த ழகரம். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம வாழைப்பழம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. இத பார்க்க இப்ப கீழே பாருங்க. இதுக்கான சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முதல்ல நம்ம தமிழுக்கே உரிய சிறப்பு ழ அப்படின்னு நம்ம சொல்றதுனால இதுக்கு வந்து சிறப்பு ழகரம் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கான சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறப்பு ழகரம். ஓகேங்களா? அதே மாதிரி இது பாக்குறதுக்கு மாமரியே இருக்கு. கரெக்டா? பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? மாமரியே இருக்கு. மாமரியே மாமரி இப்ப நம்ம மா போடுறோம்னா இப்படி போடுவோம் இல்லையா, போட்டு அதுக்கப்புறம் தான் ழ போடுவோம். அதனால இது மாமரியே இருக்கிறதுனால இதுக்கு வந்து மகர ரகரம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கும் 2 சிறப்பு பெயர் இருக்கு. இதுக்கும் 2 சிறப்பு பெயர் இருக்கு. ஒண்ணு என்னது? சிறப்பு ழகரம் அப்படின்னு இன்னொரு ஒரு பெயரு. இன்னொரு பெயர் என்ன பாத்தீங்கன்னா மகர ரகரம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு.
இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ 3 லாக்குமான டிஃபரன்ஸ் வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா பார்த்தோம். இத நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்றத விட, இந்த 3 லாக்குமான சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா? இந்த 3 லா இருக்கு இல்லையா? அந்த 3 லாக்குமான சிறப்பு பெயர்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு தடவ பார்த்துடலாம்னா பார்த்துடலாம். ஓகேங்களா? மேல பாருங்க. இந்த லா இருக்கு இல்லையா? இந்த லாக்கான சிறப்பு பெயர். அதாவது இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்தீங்கன்னா, இந்த லா. இந்த லாக்கான சிறப்பு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது, பகர, லகரம். இங்க இருக்கு பாருங்க. பகர, லகரம். ஓகேங்களா? இதுதான் இங்க இதுக்கான சிறப்பு பெயர். ஓகேங்களா? மறக்காதீங்க. அதே மாரி இங்க செகண்ட் பாயிண்ட் வந்தீங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட். இது வந்து செகண்ட். ஓகேங்களா? இப்ப செகண்ட் பாயிண்ட் வந்தீங்க அப்படின்னா, இதுக்கான சிறப்பு பெயர் என்ன 2 பேர் இருக்கு. ஓகேங்களா? 2வது லாக்கு 2 பேர் இருக்கு. ஒண்ணு பொது லகரம். இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு பேரு பொது லகரம்னு ஒரு பேர் இருக்கு. அப்படியே கீழ வந்தீங்க அப்படின்னா, இன்னொரு பேரு மாதிரியே இருக்குல்ல இது. அதனால இதுக்கு நகர லகரம்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஓகேங்களா? இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு நகர லகரம் இன்னொரு பேரும் இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி 3வதுக்கு வந்து இந்த பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வரும்? தமிழுக்கு போடுற இல்லு தான் வரணும். அப்போ தமிழுக்கு போட்டதுனாலே நமக்கு தமிழ்னாலே சிறப்பு தானே! அப்ப தமிழுக்கு போறதுனால, இதுக்கு சிறப்பு ழகரம்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி இது போடுறதுக்கு மாரி போட்டு தானே போடுவோம். இப்ப மாரியே போட்டு நம்ம போடுறதுனால, இதுக்கு மாரி இருக்கிறதுனால மகர லகரம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஓகேங்களா? இப்ப சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்களா? சின்ன லாக்கு ஒரு பேர் தான். ஆனா மத்த 2 லாக்கும் 2, 2 சிறப்பு பெயர்கள் இருக்கு. இந்த சிறப்பு பெயர்கள மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதிலிருந்து வரக்கூடிய வேறுபாட்டு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இது எங்கிருந்து தோன்றுது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு நாளுமே வந்து புதுத்தமிழுக்கான வீடியோ உங்களுக்கு குடுத்துக்கிட்டே தான் இருப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கக்கூடிய தலைப்புகள நம்மளோட கமெண்ட்ல பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோ உங்களுக்கு தினந்தோறும் கிடைக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.